தேவனுடைய வார்த்தையை நீங்க உன்னிப்பாய் கவனிச்சாதான் இது புரியும். இது தெரிஞ்ச சத்தியம்தான். ஆனா திரும்ப திரும்ப ஏன் வலியுறுத்துறான்னா, வெற்றி அங்கதான் இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? எல்லாம் சொல்லுங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் கிருபை இன்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் நீதிமொழிகள் புஸ்தகம் 23, நீதிமொழிகள் புஸ்தகம் 23 7வது வசனத்தை அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ, அவன் இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்படியே அவன் இருக்கிறான். எல்லாருக்கும் இது தெரிஞ்ச வசனம் தான். எதுக்காக நம்ம முதல்ல சிந்தையில இருந்து அந்த செய்தியை ஸ்டார்ட் பண்றோம்னா, ஆண்டவர் சொல்றாரு, வாழ்வே அதுதான்பா. உள்ள ஆசீர்வாதம் இருக்கு, அந்த ஆசீர்வாதம் வெளியே வராம இருக்கு காரணம் வாழ்வு அடைச்சிருக்கு. அந்த வாழ்வை திறந்து விடுறதுக்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் பேசுறார். திரும்ப ஒரு முறை வாசிங்க. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ, இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையிலே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய மனம், இதுதான் மிகப்பெரிய சக்தி. எல்லாம் பக்கத்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட, நீங்கள் உயர்த்தப்பட, நீங்கள் அற்புதங்களை காண உங்களுடைய மனமே, உன்னுடைய சிந்தனையே உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய சக்தி அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த வாழ்வு திறக்கப்பட்டது. ஏன்னா வசனம் அப்படித்தான் சொல்லுது, ஒருவனுடைய நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். இது இந்த வசனத்தை நீங்க சாதாரணமா படிப்பீங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? தேவனுடைய ஆவியானவர் தான் எழுதி வச்சிருக்கிறாரு. உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு உன்னுடைய தேவன் எல்லாத்தையும் செஞ்சிட்டாரு. தேவன் எல்லா ஆசீர்வாதத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. தேவன் எல்லா ஆசீர்வாதத்தையும் உங்களுக்காக செய்து முடித்து விட்டார். ஆனா ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிற அப்ப அதுக்கு என்ன வசனம் என்ன சொல்லுது பாருங்க. உன்னுடைய வாழ்க்கைக்கு உன்னுடைய மனமே மிகப்பெரிய சக்தி. ஏன்னா அவன் எப்படி நினைக்கிறானோ அவன் அப்படியே தான் இருப்பானா. நான் நோயோடு தான் கடைசி வரை வாழணும், நான் என் குடும்ப பிரச்சனை கடைசி வரை என் குடும்ப பிரச்சனையோடு தான் இருக்கணும், என் பிள்ளைகளால கடைசி வரை எனக்கு பிரச்சனை தான், என் மனைவியால எனக்கு பிரச்சனை தான், என் கணவனால எனக்கு பிரச்சனை தான், இந்த பூமியே எனக்கு பிரச்சனை தான், என் குடும்பமே எனக்கு ஒரு பாரம் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன்னா அதுதான் உன்னுடைய சக்தியா மாறிடும். உன்னுடைய மனமே, இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். அப்போ இப்போ உன் மைண்ட நீ மாத்தல, உன் சிந்தையை நீ மாத்தலன்னு வச்சுக்கோங்களேன், நான் நல்லாதாயா இருப்பேன், நான் ஆசீர்வாதமா தான் இருப்பேன், நான் உயர்த்தப்படுவேன் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டே சிந்திச்சுக்கிட்டே இருந்தா அதுவே தேவன் உனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்துக்கு நேரம் அந்த சிந்தனை உன்னை நடத்திடும். ஏன்னா தெளிவா எழுதியிருக்கிறார், ஒருவனுடைய நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்ப இதுல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் என்பதை விட நீ தேவனை குறித்து என்ன நினைத்திருக்கிறாய் அதுதான் முக்கியம். கை தட்டுவோம். என்ன நினைக்கிறாய்? நீ இப்ப தேவனை குறித்து என்ன நினைக்கிற? என்ன ஆசீர்வதிச்சிட்டாரியா? என்ன உயர்த்திட்டாரியா? என்ன ஆசீர்வதிச்சிட்டாரு? என்ன செஞ்சிட்டாரு? உயர்த்தி விட்டாரு. அதை நீ எப்படி நினைக்கிறாயோ, எப்படி
நினைக்கிறாயோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்படியே அவன் வாழ்க்கை அமைஞ்சிருமா. அப்ப தேவன் என்ன சொல்றாரு, நீ நிறைய காரியங்கள் செய்யலாம், நீ செஞ்சுட்டு உன்னுடைய நினைவுகள், ஐயோ நான் கஷ்டப்பட்டு போயிடணும், ஐயோ நான் வியாதியில விழுந்துருவனோ, ஐயோ என்னுடைய குடும்பம் நொறுங்கி போச்சோ, ஐயோ எனக்கு இது வந்துருமோ அது வந்துருமோ, இப்படியே நீ நினைச்சே வச்சுக்கிறீங்களா, நீ எவ்வளவுதான் ஜோம் பண்றது கூட வேஸ்டா போயிருமா. நீ பண்ற ஊழியம் கூட வேஸ்டா போயிரும். ஊழிய அனுபவத்துல நிறைய ஊழியக்காரங்களே தன்னுடைய பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு ஊழியங்களை விட்டவர்கள் நிறைய பேர் உண்டு. என் பிள்ளை நல்லதாயா இருக்கும், என் பிள்ளை கத்த தந்த பிள்ளை, என் பிள்ளை கத்தரால் போதிக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு நீ நினைச்சேன்னா அதை நினைவும்படியே இருக்குமா. நெகட்டிவா நினைச்சிட்டீங்க வச்சுக்கிறீங்களா, அப்ப என்னது, எவ்வளவுதான் நீங்க ஜெபம் பண்ணாலும், எவ்வளவுதான் நீங்க ஊழியம் பண்ணினாலும், எவ்வளவுதான் நீங்க வேலைகளை கர்த்தருக்கு செஞ்சாலும், அது செய்யறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா பவர்ஃபுல்லான வல்லமை டுனாமிஸ் சக்தி எதுன்னா உன்னுடைய மனம். சொல்லுங்க, உங்களுடைய சிந்தனை, உன்னுடைய சிந்தனை. அல்லேலூயா. அப்ப அப்படியே இருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த சிந்தனையின் வழியாதான் அவனுடைய வாழ்க்கையின் ஓட்டம், அந்த வாழ்க்கையினுடைய எதிர்கால அமைப்பு, அவன் சிந்திக்கிறபடிதான் அந்த ரூட்லயே அவன் போறானா, ஆசீர்வாதத்தின் ரூட்ல. அவன் சிந்தனை வேற மாதிரி சிந்திக்கிறான்னா அவன் பள்ளத்துக்குள்ள போற ரூட்டுக்குள்ள போறான், அவன் அழிவின் ரூட்டுக்குள்ள போறான். அப்ப என்னது, அவன் சிந்திக்கிறபடியே அவனுடைய வாழ்க்கையின் பாதையும் அமைஞ்சிருமா. வேதம் அப்படித்தான் சொல்லுது, ஒருவனுடைய நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீ அனுபவிப்பதற்கு உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய மனமே மிகப்பெரிய சக்தி. இரண்டாவது, நீ என்ன செய்கிறாங்கிறதை விட நீ தேவனை குறித்து எப்படி நினைக்கிறாய் என்பது மிக மிக முக்கியம். கைத்தட்டும், மிக மிக முக்கியம். மூணாவது என்ன சொல்றாரு, நீ எது நினைக்கிறியோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கை ரூட்டாகவே அமைஞ்சிரும். இப்படிதான் என் வாழ்க்கை, இப்படிதான் செத்து பொழைக்கணும், இப்படிதான் நான் நிந்தப்படணும், அவமானப்படணும் அப்படின்னே நீ நினைச்சுக்கிட்டே இருந்தேன்னா அந்த வழியே உன் வாழ்க்கையின் பாதையாகவே மாறிவிடும். பிசாசு சிந்தையின் வழியாகவே உங்களை கவுத்துறான். ஏன்னா தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளாமல் மக்கள் கிறிஸ்தவர்கள் வாழ்றாங்க. ஒரு உலகத்தான் சிந்திக்கிற மாதிரியே ஒரு தேவ பிள்ளைகள் சிந்திக்காங்க. அப்ப நீ ரட்சிக்கப்பட்டதுல என்ன அர்த்தம் இருக்கு? நீ பைபிளை படிக்கும் போது வேதம் சொல்லுது, நீ எப்படி நினைக்கிறியோ அப்படிதான் நீ இருக்க போற. நீ எப்படி நினைக்க போறியோ அப்படிதான் நீ இருக்க போற. அப்படின்னா உன் நினைவுகள் எப்படி இருக்கணும்? உன் நினைவுகள் எப்படி இருக்கணும்? எப்பொழுதும் கர்த்தர் எனக்கு நல்லதே செய்வாரு, நன்மையானது செய்வாரு, என்னை உயர்த்த போறாரு நினைச்சுக்கிட்டே இரு. எடுத்து வாசியுங்கள் ரோமர் புஸ்தகம் 12:2. ரோமர் புஸ்தகம் 12. நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்து வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நல்லா பாருங்க, மனம் புதிதாகணுமா? உன் மனதை புதிதாக்குனாதான் மறுரூபமா. இந்த மறுரூபம்ங்கிற வார்த்தை கிரேக்க வார்த்தையில இருந்து வந்த அர்த்தம். இந்த மனம் இப்போ வியாதியா இருக்கு, நான் சோமாயிட்டேயா, நான் வியாதியா இருந்தா சோமாயிட்டேயா, கடன் பிரச்சனை எனக்கு கடனே கிடையாதுயா அப்படின்னு உன் மனதை நீ மாத்துனா, அதான் இயேசு செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி உன் மனதை நீ மாத்துனா, கிரேக்க வேடம் என்ன இருக்குன்னா புதிதாக்க மறுரூபமாக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு.
ஆனா வேறொரு மொழிபெயர்ப்பு என்னதுன்னா உருமாற்றம் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்னது? உருமாற்றம். உருமாற்றம். எல்லாம் சொல்லுங்க, உருமாற்றம். உருமாற்றம். உருமாற்றம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நிலைக்கும் அது மாறிட்டு போகுது. ஒரு நிலையில இருந்து என்ன செய்யுது? மறுநிலைக்கு மாறுது. அத கிரேக்க வார்த்தையில தான் மறுரூபமாக்குதல் என்றது நமக்கு வேதத்துல சுட்டி காட்டப்பட்டிருக்கு. நீ சிந்திக்கிறதுனால நீ இப்ப இருக்கிற நிலையில இருந்து வேறு ஒரு மாற்றத்துக்கு நீ போற. உன் சிந்தைய மாத்தினா. இந்த வண்ணத்து பூச்சி பார்த்திருப்பீங்க. இந்த வண்ணத்து பூச்சியினுடைய முதல் பருவம் என்னது? புழு. என்னது? புழு. அது முட்டையில இருந்து என்ன வருது? புழு. அந்த புழு எதுல நடக்கும்? இந்த புழு என்னது? இப்ப அந்த புழு இப்ப போகுதுன்னா தரையில தான் புழு போகும். ஆனா அந்த புழு கூடு கட்டி அதுக்கு சிறகு முழிச்சு அது வண்ணத்து பூச்சா மாறும் பொழுது அது தரையில நிக்கிறோட மேலையும் பறக்கும். என்ன செய்யும்? மேல பறக்கும். அதே மாதிரிதான் உன்னுடைய மனதை மாத்த ஆரம்பிச்சு வச்சுக்கிறீங்களா? தாழ்வா இருக்கிறவன் மேல வந்துருவான். அல்லேலூயா. கீழே இருக்கிறவன் மேல போயிருவான். குழியில கிடக்கிறவன் சிங்காசனத்துக்கு போயிருவான். அப்ப என்னன்னா ஆண்டவர் பிரபஞ்சத்துக்கு ஒத்து வேஷம் தெரியாதபடி உலகத்தான் சிந்திக்கிற போலவே நீ சிந்திக்காத. ஏன் அவனுக்கும் உனக்கு நீ மறுபடியும் பிறந்தவன். உனக்குள்ள தேவன் இருக்கிறாரு. உனக்குள்ள யார் இருக்கா? தேவன் இருக்கிறாரு. ஆனா நீ இந்த உலகத்தானே போலவே என்ன செய்யாத? சிந்திக்காத. நீ அப்படி சிந்திக்கும் போது, நீ மாத்தும் போதுதான் உருமாற்றம் அடைதான். வண்ணத்து பூச்சி வளர்ந்து அப்படி சிறகுகள் முளைக்கல. அதே மாதிரிதான் என் கடனை அவர் தீர்த்துட்டாரியா, என் சாபத்தை சிலுவையில போக்கிட்டாரியா, எனக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம். அது சொல்றது முக்கியம் இல்ல. நீ சொல்ல சொல்ல அதுக்கு தக்கவாறு நீ மனதை என்ன செய்யணும்? மாத்தும் பொழுதுதான் உருமாற்றம் அடைகிறீர்கள். உங்களுடைய பிள்ளைகளை குறித்தோ, உங்களுடைய கணவனை குறித்தோ, உங்க மனைவி குறித்தோ தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை நீங்க சிந்திக்க பழகும் போது ஒரு நிலை, ஒரு மாற்றம் வருகிறது. அல்லேலூயா. உருமாற்றம். அப்ப என்ன? புழு தரையில போகுது, ஆனா வண்ணத்து பூச்சி மேல பறக்கு. அப்போ உன்னதங்களில் இருக்கிற ஆசீர்வாதத்தை பூரா நீ அணிவிச்சு ஆசீர்வாதத்துல நீ பறக்கணும்னு நினைச்சேன்னா இங்க கைய வைங்க. இங்க உருமாற்றம் அடையணும். சொல்லுங்க, இங்க மாற்றம் அடையணும். இங்க மாற்றம் இல்லைன்னா நீ எப்படி நினைக்கிறாயோ அப்படியே அவன் இருப்பான். என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடக்கையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறோம். என் நினைவுல, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. அப்படியே நினைக்க 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 என் நினைவுல, என் நடக்கையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, இலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, இலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுது. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுது. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுது. இந்த ரோமர் 12:2 மறக்க கூடாது. உன் வாழ்க்கையில உனக்கு, உன் கணவனுக்கு, மனைவிக்கு, உன் பிள்ளைக்கு உருமாற்றம் இப்ப இருக்கிறத விட வேற மாதிரி மாறணும்னா நீங்க இப்ப எப்படி சிந்திக்கிறீங்க? நீங்க ஜெபிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப ஜெபத்தை கேட்டு தேவன் என்ன செய்ய போறாரு அப்படின்னு நீ எப்படி சிந்திக்கிற
அதுதான் அப்படியே ஆக போதாம். அப்ப நீ செய்கிறதை விட நீ என்ன நினைக்கிறாய் என்பது முக்கியம். அதுல நீ கோட்டை விட்டுட்டேன்னா எல்லாமே அவுட்டுன்னு தேவனே சொல்லிட்டாரு. அவன் நீ எப்படி நினைக்கிறாயோ அப்படி இருப்பான். அப்ப இந்த நினைவுகளை மாத்துறதுக்கு என்ன சத்தியம்? இங்கதான் ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்து உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் நீங்க அந்த வெற்றி உள்ள வாழ்க்கை. இது இது எத்தனையோ முறை உங்களுக்கு போதிச்சிருக்கு. ஏன் திரும்ப திரும்ப போதிக்கிறோம்னா, எங்க உங்களுக்கு தாக்கம் இருக்கு, எங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கு, நீ ஆசீர்வாதத்துக்காக முட்டிட்டு வாழக்கூடாது. ஆசீர்வாதம் இருக்குங்கிறத நீ கண்டுபிடிக்கணும். அப்ப எங்க போராட்டம் இருக்கு, எங்க நம்ம மாற்றணும், எங்க அற்புதத்தை பெறணும் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் அந்த சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையா கை தட்டும். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் எடுத்து வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி உங்கள் ஆவி ஆத்துமா உங்கள் ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. இங்கே தேவன் மனிதன் 3 காரியங்கள் உடையவனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. என்னதெல்லாம்? 1 ஆவி, 1 ஆவி, 2 ஆத்துமா, 2வது ஆத்துமா, 3வது சரீரம். 3வது சரீரம். இத ஒருத்தர் ஒத்துக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆவி, ஆத்துமா, சரீரம். சரீரம். எல்லாம் சொல்லுங்க. ஆவி, ஆத்துமா, சரீரம். இப்போ உங்களுடைய ஆவியில இருக்கிறது உங்களால பார்க்க முடியாது, சரீரத்துல பார்க்க முடியும். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, கிறிஸ்துவுக்கு உன்னதங்களில் சகலவித ஆசீர்வாதம் ஆசீர்வதிச்சிருக்காங்க. எங்க இருக்கு ஆசீர்வாதம்? உன்னதங்களில் சகலவித ஆசீர்வாதம்னா ஆளினால் சமாதானம், சந்தோஷம், ஐஸ்வர்யம், நீங்க கல்யாணம், திருமணம், பிள்ளை, வீடு எல்லாமே டோட்டலா கிறிஸ்துவுக்குள்ள வச்சு பிதா உங்களை ஆசீர்வதிச்சுட்டாராம். எபேசியர் 1:3 ஆசீர்வதிச்சுட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆசீர்வதிப்பேன்னு சொல்லல, ஆசீர்வதித்து இருக்கிறாரா. அப்ப எங்க இருக்கு? அது எங்க இருக்கு? அது எங்க இருக்குன்னா உன்னுடைய மனித ஆவியில். நீங்க மனித ஆவிதான், தேவன் ஆவி, நீங்களும் ஆவியாய். உங்க மனித ஆவிக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை இயேசு கொண்டு வந்து உள்ள வச்சுட்டார். தேவன் ஆவி, தேவன் தான் சிலுவையில செஞ்சாரு. அதை எடுத்துட்டு வந்து ஆவியா வந்து உங்க மனித ஆவிக்குள்ள, ஆவியில ஆவிதானே கலர முடியும், ஆவியில அதை அவளத்தையும் உள்ள வச்சு அடைச்சிட்டாரு. அப்போ உங்களுக்கு உங்க மனித ஆவியில இருக்கா இல்லையா? இருக்கு. அது உங்க கண்ணுக்கு என்ன செய்யாது. இப்போ வந்து சரீரத்தில் உள்ளது தெரியும். இப்ப இந்த கையில வந்து எனக்கு முடி இருக்கு, ஒரு கட்டி இருக்கு, அல்ல என் முன்னாடி இதுல யாரு ஆண்கள் எதுல உட்கார்ந்து இருக்காங்க, பெண்கள் எதுல உட்கார்ந்து இருக்காங்க, யார் உயரமா இருக்கா, கட்டையா இருக்கா அப்படின்னு சரீரத்தால இதை நான் நிச்சய முடியுது, நான் பார்க்க முடியுது. சரீரத்து உள்ளதை பார்த்துடலாம், ஆத்துமால உள்ளதையும் பார்த்துடலாம். இப்ப டாக்டர் ஊசி போட வராரு வச்சுக்கிறீங்களா, டாக்டர் என்ன செய்றாரு? ஊசி போட வராரு. ஊசி போடும்போது ஒரு வலிங்கிற ஒரு உணர்வு வருது இல்ல, அது என்னது? ஆத்துமா. ஐயா வலிக்கியா, ஐயா வலிக்கியா. ஊசி போடும்போது வீங்கும் போது சரீரத்துல தெரியும், வலியினுடைய உணர்ச்சி எங்க தெரியுது? ஆத்துமால தெரியுது. அப்போ நல்லா கவனிங்க, சரீரத்துல உள்ளதையும் ஆத்துமா உள்ளதையும் நீ கண்டுபிடிச்சிடலாம். ஆனா உன் மனித ஆவில இருக்கிறது உன்னால என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. கை தட்டுவோம், முடியாது. கை தட்டுவோம், முடியாது, முடியாது. அப்ப அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இயேசுவின் தழும்புகளால் குணமாக்குவீர்கள் என்று சொல்லல, சுகமா இருக்காங்க. சுகம் எனக்கு தெரியலையே, என் பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்பட்டு பிள்ளையின் சமாதானம் பெரிதா இருக்குன்னு சொல்லு, அது பார்க்கலையே, கண்ணுக்கு தெரியலையே, தெரியாது. என்னுடைய சாபத்தை ஆண்டவர் சிலுவையில போக்கிட்டாராம், என்னுடைய சாபத்தை சிலுவையில போக்கிட்டாராம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருக்கான், அது எங்க இருக்கு? வாடகையே கொடுக்க முடியல,
கடனை தீர்க்க முடியல. அந்த நேரத்தை சொன்னாப்ல, அந்த வீட்டை கடிச்சு என்னால வேலை பார்க்க முடியல, அதனாலதான் வீட்டு கூட்டம் வைக்க முடியல. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட என்ன பேசுறாரு தெரியுமா? இந்த சத்தியம் புரிஞ்சுட்டு வச்சுக்கிறீங்களா, உங்க வீடு மாளிகையா மாறிடும். கை தொட்டும், மாளிகையா மாறிடும். ஹல்லேலூயா. இயேசு அதுக்கான வேலையை செஞ்சுட்டாரு. சிலுவையில செஞ்சது எங்க இருக்கு? உன்னுடைய ஆவியில இருக்கு. உன்னுடைய ஆவியில இருக்கு. யோவான் எழுதின சுவிசேஷம் 6:63. உயிர்ப்பிக்கிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, உயிர்ப்பிக்கிறது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. மாம்சமானது ஒன்றுக்கு என்ன செய்யாது? உதவாது. நான் சொல்லிய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இப்போ சரீரத்தில் உள்ளதை உங்க கண்ணால பாத்துட்டீங்க, ஆத்துமால உள்ளத உணர்ச்சிய வலிய வச்சு கண்டுபிடிச்சிடுறீங்க. ஆவில உள்ளத பார்க்க முடியல. இயேசு செஞ்சது உனக்குள்ள இருக்கு, அத பார்க்க முடியல. அது எங்க பார்க்கணும் அப்படின்னா, எல்லாரும் பைபிளை தூக்குங்க, பைபிளை தூக்குங்க. வசனம், வசனம், வசனம். இப்ப இங்க சொல்றது மாமிசம் ஒன்றுக்கு என்ன செய்யாதான்? உதவாது. மாமிசங்கிறது என்ன? நல்லா கவனிங்க. இப்ப சரீரத்துல பார்த்தோம்ல, கட்டி, ஊசி போடும்போது வலிக்கல உணர்வு, இதுதான் என்னது? மாமிசம். உங்க மனித ஆவில இயேசு எல்லாம் செஞ்சு உள்ள வச்சிருக்கிறாரு. சுகம், ஐஸ்வர்யம், பாதுகாப்பு, அது இருக்கு. அதுதான் என்னது? ஆவி மனிதன். எல்லாம் சொல்லுங்க, அது ஆவி மனிதன், உள்ளான மனுஷன். இது என்னது? மாமிச மனிதன், புறம்பான மனுஷன். ஆனா வசனம் இயேசு சொல்றாரு, மாமிசம் ஒன்றுக்கும் உதவாது. மாமிசம் ஒன்றுக்கும். ஆனா அப்ப ஆவில அது மட்டும் ஏன் உதவுது? அங்க யார் இருக்கா? தேவன் இருக்கிறார். அங்க என்ன இருக்கு? இயேசு சிலுவையில செஞ்சு முடிச்ச எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த ஆவியானவர், கிறிஸ்து தான் ஆவியானவரா வந்து உன் மனித ஆவிக்குள்ள நினைச்சாரு, வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் உதவுமா? அதுதான் என்ன செய்யும்? உதவும். அப்போ அதை நீ எப்படி பார்க்கணும்? அது எப்படி நீ பார்க்கணும் அப்படின்னா, இப்ப சரீரத்தில் உள்ளதை நீ பாத்துற, ஆத்துமால உள்ளதை பாத்துற, உன் ஆவில நீ சுகமா இருக்கிற, நீ ஐஸ்வர்யமா இருக்கிற, சமாதானமா இருக்கிற, சந்தோஷமா இருக்கிற பார்க்க முடியலன்னா, பைபிள் இருக்கிற கண்ணாடி, கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு அப்படின்னா, ஒரு கண்ணாடி முன்னாடி போகும்போது நீ எப்படி பாக்குறியோ, மனித ஆவிக்கு கண்ணாடி என்னது? தேவனுடைய வார்த்தை. சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை. அதான் சொல், நான் சொல்லிய வசனங்கள் ஆவியாகவும் ஜீவனாயும் இருக்கிறது. வசனம் ஒன்ன குறித்து என்ன சொல்லுது? நீ நோயோடு இருப்போ, நீ நோயோடு கல்லறைக்குள்ள போ அப்படின்னா இயேசு சொல்லி இருக்கிறாரு, உன் நோயை நான் சுமந்துட்டேன், உன் தரித்திரத்தை நான் போக்கிட்டேன், உன் பிள்ளைய நான் ஆசீர்வதிச்சுட்டேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். சொன்னாரா சொல்லலையா? அப்ப அந்த இயேசு அந்த ஆசீர்வாதத்தை எங்க வச்சிருக்கிறாரு? உன் மனித ஆவியில வைத்திருக்கிறார். யோவான் 4:24 எடுத்து வாசிங்க. யோவான் 4:24. தேவன் ஆவியாய் இருக்கிறார். கவனிங்க, தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். தேவன் எப்படி இருக்கிறாரு? அப்போ ஆவிங்கிறது என்ன கூட சொல்லிட்டோம், மாமிசங்கிறது என்னன்னு சொல்லிட்டோம். ஆனா தேவனை நீ எப்படி மீட் பண்ணணும், தேவனுக்கு ஆசீர்வாதத்தை எப்படி அணிவிக்கணும், அவரை ஆராதிக்கணும்னா தேவன் ஆவியா இருக்கிறார். நீ ஆவியோடு தான் அவரை என்ன செய்யணுமா? தொழுது கொள்ள வேண்டும். அப்போ மனித ஆவியில தான் நீ அப்படியே, மனித ஆவியில தான் யார் இருக்கா? தேவன் இருக்கிறார். நம்ம என்ன பாக்குறோம்? இந்த மாமிசத்தை புறம்பான மனுஷனை பாக்குறோம். ஐயோ இப்ப நான் கோவப்பட்டேன், ஐயோ இப்ப நான் பொய் சொல்லிட்டேன், ஐயோ 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 அதனாலதான் எனக்கு தண்டனை, அதனாலதான் எனக்கு வியாதி, அதனாலதான் எனக்கு போராட்டம். இந்த புறம்பான மனுஷனுக்குள்ள நீ பார்க்கும் பொழுது நீ இந்த மாமிசத்துலதான் தேவனை தொழுது கொள்கிற தவிர நீ ஆவில தேவனை என்ன செய்யல? தொழுது கொள்ளவில்லை. ஏன் தொழுது கொள்ளலன்னா,
உன்னுடைய ஆவியில கிறிஸ்து வந்துட்டாரா வரலையா? வந்து விட்டார். அவர் எதுக்கு வந்தாரு? உன்னை பரிசுத்தமாக்கிட்டாரா ஆக்கலையா? பரிசுத்தமாக்கி அவர் விட்டார். ரத்தத்தால கழுவிட்டாரா கழுவலையா? கழுவி விட்டார். அவருடைய மரணத்தினால ஒரு சத்ருவை அழிச்சிட்டாரா அழிக்கலையா? அழித்து உன் விட்டார். மாம்சத்தை அழிச்சிட்டாரா அழிக்கலையா? அழித்து விட்டார். அதுவும் ஆவியில இருக்குல்ல, அதை நீ பார்த்து அதை தொழுது கொள்றியா அல்லது புறம்பான மனுஷன்ல இருக்கிறத பார்த்து தொழுது கொள்றியா? பிசாசு சொல்லுவான், இப்ப நீ கோபப்பட்டு இல்ல, நீ ஜெபம் பண்ணாத, உன் ஜெபத்தை ஆண்டவர் நிச்சய மாட்டாரு. நீ சண்டை போட்டு இல்ல, அதனால நீ ஜெபம் பண்ணாத. உடனே இவங்க மாம்சத்துல ஆமா 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 நான் சரியில்லைதான். ஆனா ஆவில வேதம் சொல்லுது, அவர் ஒரே பலியினால் உன்னை நினைச்சிட்டாரு, பூரணப்படுத்தி விட்டார். அவர் ரத்தத்தால் உன்னை கழுவி நினைச்சிட்டாரு, மீட்டு எடுத்துட்டார் அப்படின்னு இந்த கண்ணாடி சொல்லுது. என்ன சொல்லுது? இந்த கண்ணாடி சொல்லுது. அல்லேலூயா. இந்த கண்ணாடியில பார்த்து உன்னுடைய ஆவில என்ன எல்லாம் கிளியர் பண்ணி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவுக்குள் நம்மை தேவனிட ஆவில சில வசனங்களை உங்களுக்கு காட்டுறார். எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்? உடைய மனித ஆவில பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவா, பரிசுத்த ஆவியா, கிறிஸ்து பரிசுத்த ஆவியா உன் மனித ஆவில வந்துட்டாரியா? அப்ப நீ கிறிஸ்துவுக்குள்ளதான் என்ன செய்யற? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். ஃப்ரெஷ்ஷா இருக்கானா? பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. அப்பாவுடைய சுவாபம், உங்க தாத்தா பாட்டியுடைய சுவாபம் எல்லாம் ஒளிஞ்சு போச்சான். எல்லாம் புதிதாயின. எல்லாமே புதிதாயிட்டான். ஏன்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் நீ மறுபடியும் பிறந்திருக்கிறபடியால் நீ மறுபடியும் பிறந்தனால இயேசு உள்ள நினைச்சிட்டாரு. எங்க வந்துட்டாரு? உன் மனித ஆவிக்குள்ள வந்துட்டாரு. அப்ப வந்தனால அவருடையதுதான் உன் மனித ஆவில இருக்கு. உன்னுடைய இதெல்லாம் எல்லாமே வெளியே போயிட்டான். வசனத்தை இன்னொரு முறை பாருங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின. நீங்க ஒத்துக்கிறீங்களா? இத ஒத்துக்கிற மாட்டான். ஏன் தெரியுமா? மாம்ச மனுஷன்ல வாழ்றான், மாம்ச மனிதன்ல ஜெபம் பண்றான், மாம்ச மனிதன்ல ஊழியம் செய்யறான். அதனால அது என்ன செய்ய மாட்டான்? ஒத்துக்கிற மாட்டான். ஐயா, இயேசு உயிர்த்தெழுந்து சிலுவையில எல்லாம் செஞ்சதை என்னுடைய ஆவியில கொண்டு வந்துட்டாரியா? அந்த இயேசுக்குள்ள இருக்கிற பரிசுத்தம், இயேசுக்குள்ள இருக்கிற வல்லமை, இயேசுக்குள்ள இருக்கிற கிருபை என் மனித ஆவிக்குள்ள என்ன செய்யுது? இருக்கு. என்னுடைய அப்பா அம்மாக்கு பிறந்த அந்த ஜீனு அது சிலுவையில கொண்டு அதை வெளியே தள்ளியாச்சு. இவர் வரும்போது அவர் வெளியே போயிட்டார். எல்லாம் அந்த வசனத்தை பாருங்க, எல்லாம் புதிதாயின. அப்போ உனக்குள்ள எல்லாமே மாற்றப்பட்டு இருக்கிறத நீ நம்புறியா? ஆனா அது உன் கண்ணுக்கு என்ன செய்யாது? தெரியாது. அது பைபிளுடைய வசனம் தான் கண்ணாடி. அத பாரு, எல்லாம் மாற்றப்பட்டு இருக்கா. அப்ப அது புரிஞ்சவன் எப்படி ஜெபம் பண்ணுவான் தெரியுமா? நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருக்கிறேன்னா, ஏசப்பாக்குள்ள இருக்கிற ஜீவன் எனக்குள்ள இருக்கு, ஏசப்பாக்குள்ள இருக்கிற பலம் எனக்குள்ள இருக்கு, ஏசப்பாக்குள்ள இருக்கிற ஞானம் எனக்குள்ள இருக்கு, ஏசப்பாக்குள்ள இருக்கிற அறிவு எனக்குள்ள இருக்கு, ஏசப்பாக்குள்ள இருக்கிற சுகம். இப்ப சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, அப்பாக்குள்ள நோய் பிள்ளைக்கு வந்துருது, தாத்தாக்குள்ள டாக்டர்கிட்ட போய் பிட்ஸ் வந்தது, அந்த பிரெயின்ல நோய்கள் எல்லாம் கேட்டா சொல்லுவாரு, இப்ப தாத்தாக்கு இருக்கா, உங்க அப்பாக்கு இருக்கா, உங்க அம்மாக்கு இருக்காங்க. ஏன்னா அந்த ஜீன் அப்படியே என்ன செய்யுது? பரம்பரையா வந்துருது. ஆனா மறுபடியும் பிறந்த சத்தியம் தெரிஞ்சவன் அதை ஈஸியா அடிச்சிருவான். ஏன்னா அது உண்மைதாயா. அத சிலுவையில இயேசு அதை கொன்னு எங்க அப்பாவை ஏற்றுக்கொண்டபடினால 2வது நான் பிறந்திருக்கேன். அப்ப அந்த ஜீன், அந்த வித்து எனக்குள்ள இருக்கிறதுனால என் அப்பாவுக்கு பிறந்த அந்த பழசெல்லாம் என்ன செஞ்சுட்டு ஒளிந்து போயின. எல்லாம் ஒளிந்தது. சொல்லுங்க, எல்லாம் புதிதானது. எல்லாம் புதிதானது. அப்ப அவர் உனக்குள்ள இருக்கிறனால, அந்த மனித ஆவிக்குள்ள உனக்குள்ள இருக்கிறனால உனக்குள்ள எல்லாம் இருக்குன்னு உன்னால சொல்ல முடியுதா? இயேசுக்குள்ள இருக்க பரிசுத்தம் எனக்குள்ள இருக்கியா? இயேசுக்குள்ள இருக்கிற ஞானம் எனக்குள்ள இருக்கியா? இயேசுக்குள்ள இருக்கிற அதிகாரம் எனக்குள்ள உங்களால சொல்ல முடியுதா? உங்களுக்கு சொல்ல முடியுதா? ஏன் சொல்ல முடியலன்னா இந்த கண்ணாடி என்ன செய்யல பார்க்கணும். அப்ப எப்படி வாழ்றாங்க? ஆத்மாவும்
சரீரமும் சொல்றத கண்ணுக்கு தெரியுது இல்ல. நம்மளுக்கு பிரச்சனை, எனக்கு வேலையில பிரச்சனை, எனக்கு சரீரத்துல பிரச்சனை. நீ இதத்தான் நம்புற. இயேசு உனக்காக சிலுவையில செஞ்சது உண்மையா போய் உண்மைதானே? அந்த இயேசு உனக்குள்ள இருக்கிறாரா இல்லையா? உண்மையா போயா? இருக்கிறார். உண்மைதானே? அப்ப உனக்குள்ள அது இருக்குல்ல. அதை விசுவாசிக்கிறவன் ஆவி மனிதன், இதை விசுவாசிக்கிறவன் மாமிச மனிதன். ஆனா சொல்லிட்டார், மாமிசம் ஒண்ணுக்குமே உதவாது. பீசா போயிடுவ, பீசான பல்பா போயிடுவ. நான் கிறிஸ்துவுக்குள் தேவநீதியா இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் உன்னத வல்லமையில் இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய செய்கையா இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்கள். அப்படின்னா என்னதுன்னா, என் பிதா எப்படி பாக்குறாருன்னா உன்னை கிறிஸ்துவுக்குள்ள வச்சேதான் பாக்குறாரு. உன்னை கிறிஸ்துக்குள்ள வச்சுதான். ஏன்னா அவர் தானே சொல்லியிருக்காரு, என்ன மீட் பண்ணணும், என்ன ஆராதிக்கணும்னா ஆவியோடும் உண்மையோடும். மாமிசத்துல நான் பார்க்கல. மாமிசத்துல பார்த்தேன்னா உன்னை காலையில 2 துண்டமா வெட்டணும், மத்தியானம் 2 துண்டமா வெட்டணும். ஏன்னா கோபம், எரிச்சல் இதெல்லாம் வரதான் செய்யுது. அப்படி பார்த்தாருன்னா நீங்க ஒருத்தரும் சேர்ல உட்கார முடியாது. அப்ப நீங்க நினைக்கலாம், அப்ப எப்படி வேணாலும் செய்யலாமா? கிடையாது, அதுக்கு விடைக்கு வாரம் பின்னாடி. ஆனா முதலாவது நீ என்ன நினைக்கணும்னா, தேவன ஆவியோடு உண்மையோடு. அந்த ஆவிங்கிறது என்ன, மாமிச மனிதன்ங்கிறது என்னங்கிறது உனக்கு தெரியணும். மாமிசங்கிறது உன்னை கண்ணுல தெரிகிறது, சரீரத்துல தெரிகிறது, மனதுல தெரிகிறது. இத நம்பி நீ வாழாத. இத வாழ்ந்த நீ மாம்சத்துல வாழ்ற, உன்னால ஜெயிக்கவே முடியாது. ஆவில வாழு. ஆவில வாழ்றன்னா ஏசப்பா சிலுவையில எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரியா. முடிச்சவர் உயிர் திறந்து எனக்குள்ள வந்துட்டார். நான் இப்ப புது சிருஷ்டியா, ஏன் பழசெல்லாம் ஒளிந்தன, பழசெல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதானது. அப்போ இயேசுவுக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உன்ன மனித ஆவியில இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, பக்கத்து பாருங்க. இயேசுவுக்குள்ள. இத நீங்க புரியல, நான் திரும்ப மேஞ்சோன்னா புரிஞ்சிட்டு ஜெயிச்சிருவீங்க. வீட்டுக்கு போய் அற்புதம் நடக்கும் பாருங்க. இயேசு சிலுவையில உனக்காக எல்லாம் செஞ்சாரு, அது எல்லாம் உன் மனித ஆவியில இருக்கு. அது உன் கண்ணுக்கு என்ன செய்யல, தெரியாது. ஆனால் அது இந்த கண்ணாடியில பார்த்தாதான் தெரியும். உன் மனித ஆவிக்குள்ள எல்லாத்தையும் எல்லாம் புதிதாயின, பழசெல்லாம் ஒளிந்து போயின. அவருக்குள்ள இருக்கிற பரிசுத்தம், நீதி, வல்லமை உனக்குள்ள என்ன செய்யுது, இருக்கு. அப்ப அவரை மாதிரி அற்புத அடையாள ஊழியம் செய்ய முடியுமா? ஒரு செத்தவனை எழுப்ப போறான்னு வச்சுக்கோங்க, அல்லது பக்கத்து வீட்டுல உள்ளவங்க கை வளங்கல, கால் வளங்கல, இப்ப நீங்க ஜெபிக்க போறீங்க. நீங்க போறதுக்கு முன்னாடியே புருஷன் முன்னாடிக்குள்ள சண்டை இழுத்து விட்டுருவோம் வச்சுக்கோங்களா. போகும்போது சொல்லிடுவோம், என் பொண்டாட்டிட்டு சண்டை போட்டுட்டே, நீ வந்து பிசாசு என்னால துரத்த முடியாது. அப்ப அவன் டக்குன்னு எதை பாக்குறான், மாம்சத்தை பாக்குறான். ஆவி மனிதனை என்ன செய்யல, பார்க்கல. ஆவி மனிதன்ல இயேசு உயிர்த்தெழுந்து பரிசுத்தத்தை, அவருடைய பரிசுத்தத்தை இவன் மனித ஆவியில வச்சுட்டாரு. இவன் இத பார்த்தா வச்சுக்கிறீங்களா, இயேசுடைய பரிசுத்தம் எனக்குள்ள இருக்கியா, இயேசுவின் நாமத்தில் எழுந்து ஒரு வசனம் எடுத்துக்கோ. 1 யோவான் 4:17 வாசிங்க. 1 யோவான் 4:17. நியாயத்தீர்ப்பு நாளிலே, எல்லாரும் எடுங்க. இப்ப நீ இயேசு மாதிரி செத்தவனை எழுப்ப முடியுமா? இந்த ஆவி ஆத்மா சரீரத்தின் சத்தியம் தெரிஞ்சாதான் அதை செய்ய முடியும். மறுபடியும் பிறக்கிற சத்தியம் தெரியலன்னா அவன் அற்புத அடையாள ஊழியத்தை செய்ய முடியாது. 1 யோவான் 4:17. நியாயத்தீர்ப்பின் நாளிலே அப்படின்னா என்னதுன்னா, இந்த உலகம் முடிஞ்சு எல்லாரும் இயேசு முன்னாடி நிக்கும் போது, ஆண்டவரே நான் கீழே கோவப்பட்டேன், ஆண்டவரே நான் அப்படிப்பட்ட, நான் இப்படிப்பட்ட, இப்படி வாழ்ந்தேன் அப்படின்னு நீ பயந்து கூனி குறுகி போய் அங்க நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நியாயத்தீர்ப்பின் நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. அன்பு, எந்த அன்பு? எப்பா நான் எல்லா கோளாறும் பண்ண, எல்லா கோளாறையும் சிலுவையில மாத்திட்டாரா, எல்லா சத்துருவையும் அடிச்சுட்டாரா, எல்லா பாவத்தையும் தம்மேல போட்டு மாத்திட்டாரா, மாத்தி அவர் பரிசுத்தத்தை எனக்குள்ள வச்சுட்டாரா? இத மாதிரி ஒரு அன்பு உண்டா? அந்த அன்பு என்ன செய்தான், நம்மில் பூரணப்படுத்துகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக, அவர்
இப்ப இது பரலோகத்துல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் செத்த பிறகு பரலோகத்துல போன உடனே அவரை மாதிரியே நம்ம இருப்போம்னு. ஆனா இங்க வசனம் எப்படி சொல்ல பாருங்க, அவர் இருக்கிற வண்ணமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அது எப்படி இருக்கிறோம்? அவர் இருக்கிற பிரகாரமாக. உன் மனித ஆவில இயேசுடைய ஆவி கலந்திருக்கிறனால, இயேசு பிதா வாழ்றனால அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி, அவருடைய ஞானம், அவருடைய வல்லமை, செத்தவனை எழுப்புற வல்லமை, ஆபிரகாமின் ஆசீர்வாதம், சரீர சுகம், உன் வீட்டில் இருக்கிற சமாதானம், உன் பிள்ளைக்குள்ள சந்தை, எல்லாமே இருக்கான். எல்லாமே உன் மனித ஆவில இருக்குங்கிறத நீ தெரிஞ்சாதான். அப்ப இயேசுக்குள்ள இருக்கிற மாதிரியே எனக்குள்ள இருக்குன்னா, ஏன் இந்த பூமியில இயேசு மாதிரி லாசரை வெளியே வா என்று சொல்ல முடியாது? ஏன் இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று ஏன் சொல்ல முடியாது? இயேசுவின் நாமத்தில் காற்றை இறையாது, கடலை அமைதலாயிரு, இயேசுவின் நாமத்தில் மழை பெய்வதாக ஏன் சொல்ல முடியாது? பிசாசு சொல்லுமா, நீ அந்த அளவுக்கு ஜெப வீரனா, அந்த அளவுக்கு உனக்கு பரிசுத்தம் இருக்கா, அந்த அளவுக்கு நீ பெரிய கெட்டிக்காரனா? நீங்க சொல்லுங்க, அது மாமிச மனிதன். சொல்லுங்க, உள்ளான மனுஷன் இயேசுடைய பரிசுத்தம், இயேசுடைய வல்லமை, இயேசுடைய அதிகாரம் அத்தனை என் மனித ஆவியில் இருக்கு. கை தட்டும். இருக்கு 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 இருக்கு. அது தெரிஞ்சாதான் நீ பூமியில வெற்றியுள்ள வாழ்க்கை நிச்சய முடியும், வாழ முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ரெண்டு பேரும் நீங்க ஒத்து போகணும். ஆனா நம்ம இப்ப எதுல ஒத்து போறோம்? ஆமோஸ் 3:3 எடுத்து வாசிங்க. ஓ ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். இருவர் ஒருமனப்படணுமா? இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? ரெண்டு பேரும் என்ன செய்யணுமா? ஒருமனப்பட வேண்டும். அப்ப ரெண்டு பேரும் எப்படி ஒருமனப்பட வேணும்? உங்க மனித ஆவில தேவன் இருக்கிறாரா? இருக்கிறாரா? அப்ப ரெண்டு பேரும் நீங்க என்ன செய்யணுமா? ஒருமனப்பட வேண்டும். ஆவியானவரே, உங்க வாய் என் வாய், உங்க பரிசுத்தம் என் பரிசுத்தம், உங்க சிந்தை என் சிந்தை. இது ரெண்டு பேரும் ஒருமனப்படாதனாலதான். நானே நிறைய நேரங்கள் அன்னைக்கு வீடியோல பார்க்கும்போது, மையப்பெட்டிக்குள்ள இருக்கிற ஆளை அழகா வெளியே வா அப்படிங்கிறாரு, மையப்பெட்டியை தூக்கிட்டு டப்பா மாதிரி பெட்டியை தூக்கி வீசுறாரு, குளிக்கல இருந்து ஆளை தூக்குறாரு, எப்படிலாம் செய்யறாரு அப்படின்னு. ரெண்டு ஆவி என்ன செய்யுது? எப்படி ஒருமனப்படுறாங்க? ஏசப்பா, உங்க வாய் என் வாய், உங்க பரிசுத்தம் எங்க பரிசுத்தம், உங்க கை என் கை, நான் கட்டளையிட்டா நீங்க கட்டளையிடுங்க, ஏன் எச்சி உங்க எச்சி, ஏன் போர்வை உங்க போர்வை, நான் படுத்திருந்தா நீங்க படுத்திருந்தா, ஏன் போர்வையில வல்லம் இருக்குன்னா நீங்க படுத்திருக்கீங்க. இப்படி ரெண்டு பேரும் என்ன செய்யணுமா? ஒருமனப்படணுமா? நம்ம எதுல ஒருமனப்படுறோம்? ஆத்மாவிலையும் சரீரத்திலையும் கோளாறு இருக்கு பாத்தீங்களா? இந்த கோளாறை நம்பியே அதுல ஒருமனப்படுறோம். நீ அங்க ஒருமனப்படக்கூடாது. உன் தேவன் எங்க இருக்கிறாரு? உன் மனித ஆவியில். ஆவி. அல்லேலூயா. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்து என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்து உயிரில கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, இறையேற பெற்றவரே, என்னையாளு பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, இறையேற பெற்றவரே, என்னையாளு பரிசுத்தரே, நன்றி ஐயா. புரிஞ்சுக்கிட்டா இப்போ சேர்ல உட்கார்ந்துட்டே வேலையை செய்யணும். ஆகா, அப்ப இயேசு மாதிரியே நம்மளும் கல்லறையில போய் எழுப்பணும்னா இதுதான் மேட்டரா? ரெண்டு பேரும் ஒத்து போகல. நம்ம எதை நினைக்கிறோம்? சரீரத்திலையும் ஆத்மா உள்ளதையும் நினைச்சுக்கிட்டு நம்ம பீசியா. தேவன் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 6:17 எடுத்து வாசிங்க. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவனுடனே ஒரே ஆவியா இருக்கிறான். ஒரே
இருக்கிறான். இது கிரேக்க வார்த்தையில எப்படி சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? உன்னுடைய கோளாற பூரா வெளியே எடுத்துட்டு இயேசுவுக்குள்ள ஆவியானவருக்குள்ள என்னெல்லாம் இருந்துச்சோ அதுவும் மனித ஆவியில வரும் பொழுது அவர்கிட்ட பாதி அழுக்கு, ஒன்னுட்ட பாதி நல்லது, அல்லது ஒன்னுட்ட பாதி அழுக்கு அவர்கிட்ட நல்ல, அப்படி கிடையாதான். ரெண்டு ஆவியும் ஒரே மாதிரி ஆயிட்டான். கை தட்டும். ரெண்டு ஆவியும் ஒரே மாதிரி ஆயிட்டான். கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன், அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறார். எழுப்புறதுக்கு இதை விட வல்லமையான வசனம் ஒண்ணு இல்லைங்க. கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன், இயேசு உயிர்த்தெழுந்த ஆவியா உன் மனித ஆவில ஜாயிண்ட் ஆயிட்டார்னா அவர் வேற நீ வேற கிடையாது. ஒரே ஆவி ஆயிட்டீங்களா? ரெண்டு ஒன்னாயிட்டு பாருங்க. ரெண்டு முதல்ல சொன்ன ரெண்டு ஒத்து போகணுமா? உங்களுடைய இது என்னட்ட இருக்கு, உங்களுடைய வாய் என்னட்ட இருக்கு அப்படின்னு ஒத்து போகணுமா? அடுத்து ரெண்டு ஒன்னாயிட்டுன்னு நினைக்கணுமா? நான் கைய வச்சா நீங்க கைய வச்ச மாதிரி, நான் கட்டளையிட்டா நீங்க கட்டளையிட்ட மாதிரி. அது கிரேக்க வார்த்தையில எப்படி மொழிபெயர்ப்புல பார்க்கும்போது நம்முடைய கோளாற பூரா வெளியே தள்ளி அவருடைய இத நம்முடைய ஆவியோடு ரெண்டும் ஒரே மாதிரி ஆக்கிட்டாராம். அப்போ இயேசுவை போல அவர் இருக்கிற வண்ணமாகவே இந்த பூமியில இருக்கிறோம்ங்கிற விட கிடைச்சிட்டா? கை தட்டுவோம். விட கிடைச்சிட்டா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதத்தான் யோவான் 4:24 இயேசு சொல்றாரு. யோவான் 4:24 எப்படி பார்க்கிறார் பாருங்க. யோவான் 4:20, தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தேவன் யாரு? பிதா. அவர் எப்படி பார்க்கிறாரோ ஒண்ணு ஆவியதான் பார்க்கிறாரு. நல்லா கவனிங்க, இதுதான் புரியணும். தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் அவருடைய கண்ணு, பிதாவுடைய கண்ணு எதை பார்க்கணும்? மனித ஆவிய பாக்கு. அங்கதானே எங்க இருக்கிறாரு? கிறிஸ்து இருக்கிறாரு. அங்கதானே கிறிஸ்து ஆவியானவரா இருக்கிறாரு. அப்ப ஆவியானவருக்குள்ள இருக்கிற பூரா உனக்குள்ள இருக்குன்னா பிதா உன்னை கொல்ற மாதிரி பாப்பாரா, உன்னை ஆசீர்வதிக்கிற மாதிரி பாப்பாரா? ஆசீர்வதிக்கிற மாதிரி. கையை தட்டுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த சத்தியம் தான் கிறிஸ்துவுக்குள் தேவநீதியா இருக்கு. 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். தேவநீதி அவருடைய பரிசுத்தத்தை உனக்குள்ள வச்சுட்டு உன் பாவத்தை அவரு போட்டாராம் சிலுவையில. இப்போ அது ஜெயிச்ச ஆவியானவர் அந்த நீதியை உன் மனித ஆவியில நினைச்சிட்டாரு, வச்சுட்டாரு. அப்போ மனிதன் 3 ஆளா இருக்கிறான். ஆவி, ஆத்மா, சரீரம். அதுல 3இன் ஒரு பகுதி கிளியர் ஆயிட்டு, அந்த கிளியரான பகுதியில தேவன் இருக்கிறார். அந்த கிளியரான பகுதியில நினைச்சிருக்காரு தேவன் இருக்கிறார். நீங்க கேட்கலாம், இப்போ ஒரு கேள்வி வருது. சரியா, அவர் பிதா ஆவியதான் பாக்குறாரு, ரைட்டு. அப்ப சரீரத்துல ஆத்மால என்ன கோளாறு வேணும்? என்ன தப்பு பண்ணலாமா? என்ன தப்புனாலும் பண்ணலாமா? ஆவியோட தானே தொழுது கொள்ளுன்னு சொல்றாரு, ஆவியை தானே பார்க்கணும்னு சொல்றாரு. அப்ப ஆவியை பார்த்துட்டு சரீரத்துல மாம்சத்துல தப்பு பண்ணலாமா? கிடையாது. ஏன் தப்பு பண்றாங்க? ஏன்னா நீ ஆவியில தேவன் இருக்கிறாரு, அந்த ஆவியில தேவன் எல்லாத்தையும் வச்சுட்டாரு, எல்லா ஆசீர்வாதத்தையும் இருக்கிறாரு அப்படிங்கறத ஒண்ணு நீ அறியல, இன்னொன்னு நீ கண்டுபிடிக்கல. இனிமேதான் ஜெபம் பண்ணி ஆண்டவரை செயல்பட வைக்க போறது கிடையாது. அவர் எல்லாத்தையும் சிலுவையில செஞ்சு உன் மனித ஆவியில வந்து எல்லாத்தையும் கொண்டு ஸ்டாக் பண்ணிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? ஸ்டாக் பண்ணிட்டாரு. ஆனா ஆத்துமாக்கு தெரியல, சரீரத்துக்கு என்ன செய்யல? தெரியல. இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு வரோம். ஒருவனுடைய நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். வீட்டு மேல மொட்டை மாடியில என்ன இருக்கு? தண்ணி டேங்க், சிண்டெக்ஸ் டேங்க் இருக்கா? டேங்க்ல தண்ணி ஃபுல்லா இருக்கு. இது ஒரு மனித ஆவில இயேசு உனக்காக செஞ்சது பூரா உன் மனித ஆவில ஃபுல்லா இருக்கு. இனி இயேசு செய்ய போறதே கிடையாது, எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு. செஞ்சவரு உனக்குள்ள வந்துட்டாரு. சும்மா சபாபாபன் சொன்னா மட்டும் போதாது, அந்த அதுக்குள்ள இருக்கிற விஷயத்தை கண்டுபிடி, சத்தியத்தை கண்டுபிடி. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில், கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி, கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணம், கிறிஸ்துவுக்குள் சிங்காசன வல்லமை, கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய செய்க. அவர் கிறிஸ்துவுக்குள்ங்கிறது என்னது? உயிர்த்தெழுந்த இயேசு ஆவியானவராய் உன் மனித ஆவிக்குள்ள எல்லா ஆசீர்வாதத்தையும் வச்சு அடைச்சிட்டாரியா. டேங்க் ஃபுல்லா இருக்கு. அது அந்த டேங்க்ல இருந்தாலும் நீ கீழே இருக்கிற வால்வை என்ன செய்யணும்? 2-3 நாளைக்கு முன்னாடி எங்க வீட்லயே அப்படி நடந்தது. தண்ணி வரல, தண்ணி வரல, இங்க வால்வை அடைச்சு வச்சுட்டு எங்கிட்டு தண்ணி வர?
வாழ்வை திறந்து விடும் போதுதான் என்ன வருது? தண்ணி அப்ப வருது. என்னன்னா அந்த வாழ்வுங்கிறது என்னது? சிந்தை. அவன் நினைக்கணும், ஆஹா இயேசு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரா, எல்லாம் முடிஞ்சுச்சா, முடிஞ்சது பூரா என் மனித ஆவிக்குள்ளதான் இருக்கா, தேவன் வந்து உள்ளத்தை எல்லாத்தையும் வச்சுட்டாரா அப்படின்னு அதை சிந்திச்சுக்கிட்டே இருக்கணுமா. அதை சிந்திக்க சிந்திக்கதான் உன் மனித ஆவில இருக்கிற அந்த ஆசீர்வாதம் அந்த வாழ்வு வழியா ஆத்துமாக்கு வருது, சரீரத்துக்கு வருது. அப்பதான் அவன் வேறு மனுஷராய் மாறுகிறான். கை தட்டும். வேறு மனுஷராய் மாறுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதத்தான் சொல்றாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், உங்களை விடுதலையாக்கும். புரிஞ்சுக்கிட்டுன்னா தப்பிச்சுக்குவாங்க, புரியலன்னா அதேஸ்வர மண்டை பிச்சுக்கிட்டே தான் அலையணும். ஐயோ எனக்கு வியாதி, ஐயோ எனக்கு கடன் பிரச்சனை, ஐயோ என் குடும்பத்துல. வசனம் என்ன சொல்லுதியா? வாதைவன் கூடாரத்தை அணுகாது, ஒரு பொல்லாவும் நேரிடாது. இயேசுவின் சாபத்தை சிலுவையில போக்குனபடினால ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உனக்கு சொந்தம். நாளா இப்ப அதை புடிச்சுக்கிட்டேன். எனக்காக எங்க அப்பா சிலுவையில துடி துடிக்க எதுக்கு? ஆபிரகாம மாதிரி செல்வச்சியமானா இருக்கணுமா? அப்ப செஞ்சுட்டாரு, செய்ய போற செஞ்சுட்டாரு. செஞ்சது எங்க இருக்கு? செஞ்சவரே ஆவியா வந்து என் மனித ஆவிக்குள்ள இருக்கிறாரு. இப்ப அதை என் கண்ணால பார்க்க முடியல, அந்த கண்ணாடியில தான் பார்க்க. ஆனா அந்த கண்ணாடியில பார்த்து என் சிந்தையாகிய வாழ்வை திறக்கணும். எனக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருக்கு, ஓ நான் கிறிஸ்துவுக்குள்ள உன்னதங்கள் எல்லா ஆசீர்வாதம் பெற்று இருக்கிறேன். நான் அல்ல, கிறிஸ்து வாழ்றாரு, கிறிஸ்து அற்புத அடையாளமா இருக்கிறாரு, கிறிஸ்து வரங்களா இருக்கிறாரு, உன்னதங்களில் இருக்கிற சகல பரிபூர்ணம் அப்போஸ்தல ஆவி, தீர்க்கதரிசன ஆவி. அதான் உங்களுக்கு சொல்றேன், எனக்குள்ள இருக்கிற ஆவியை நான் கட்டவிழ்த்து விடுறேன். ஏன்னா இயேசு ஆவியா என் மனித ஆவியில இருக்கிறாரு. என் பிதா ஆவியோடு உண்மையோடு தான் தொழுது கொள்ள சொல்றாரு. இத பார்க்கல, அப்ப இதுல தப்பு பண்ண சொல்லல. ஆனா உள்ள இருக்கிறத பார்த்து வாழ்வை திறந்து விட்டா இதுவும் மாறிடும், ஆத்மாவும் மாறிடும். கை தட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் புதிய சிருஷ்டியாகிவிட்டேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் புதிய சிருஷ்டியாகிவிட்டேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன். சுகமாயிட்டேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் உன்னத ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் எழுப்புதல் வல்லமை பெற்றுக்கொண்டேன். உனக்குள்ளதான் இருக்கு, உனக்குள்ளதான். இயேசு கிறிஸ்துவுக்குள் ரெட்டிப்பான வல்லமை பெற்றுக்கொண்டேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு. இது உன் கண்ணுக்கு தெரியாது, ஆனா கண்ணாடியில போய் பாரு. தேவனுடைய வசனம் தான் கண்ணாடி. கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கத்தராலே அந்த சாயலாய் மாறி மகிமை மேல் மகிமை இழந்து மறுரூபமாகும். இன்னைக்கு நிறைய பேர் மாம்சத்தை நம்பி வாழ்றாங்க, மாம்சத்திலேயே ஜெபிக்கிறது, மாம்சத்திலே இது பண்றது. என் தேவன் அதை பார்க்கவே இல்லை, அவர் ஆவியில பார்க்கிறாரு. என் பிதாவை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஏன்னா உன் மனித ஆவியில கிறிஸ்து இருக்கிறார், கிறிஸ்துவுடைய நீதி இருக்கு, கிறிஸ்துவுடைய பரிசுத்தம் இருக்கு, கிறிஸ்துவுடைய வல்லமை இருக்கு, கிறிஸ்துவுடைய அதிகாரம் இருக்கு. அது பரலோகத்துல இருக்குன்னு நினைக்காதீங்க, இந்த பூமியில வாழ்ற உன் மனித ஆவியில இருக்கு. அதை நீ அறிந்து சிந்தனைங்கிற வாழ்வை திறந்து விடு. சிந்திச்சுக்கிட்டே இரு. என் ஆவியும் அவர் ஆவியும் ஒன்னாயிட்டான். என் ஆவியில பாதி அழுக்கு, அவர் ஆவியில புல்லா பரிசுத்தம் அப்படின்னு வேதம் சொல்லல. ரெண்டும் ஒரே மாதிரி ஆயிட்டான். எப்படி? அது சிலுவையில அப்பா சம்பாத்தியம் பண்ணதுனால, அவர் ஆவியா எனக்குள்ள வந்தனால, என் ஆவியும் அவர் ஆவியும் ஒன்னாயிட்டனால என்னுடைய மனித ஆவியில ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருக்கு. என் மனித ஆவியில அற்புத அடையாளம்
ஊழியம் செய்யக்கூடிய வல்லமை இருக்கு. செத்தவனை எழுப்பக்கூடிய வல்லமை என் மனித ஆவியில இருக்கு. ரெண்டு ஆவியும் ஒன்னாயிட்டு இத சொல்ற மாத்திரம் இல்ல, அது சிந்திச்சுக்கிட்டே இருக்கணுமா, அதை சிந்திச்சுக்கிட்டே இருக்கணுமா. ஒருவனுடைய நினைவுகள் எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். அந்த சிந்தனையின் வாழ்வை திறந்து விட விட மனித ஆவியில் இருக்கிற அந்த வல்லமை, அந்த வாழ்வு ஒளியா உன்னுடைய மனதாய் உணர்ச்சியாய் ஆத்துமால பாயுது. இன்னும் நீ சொல்ல 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 உன் சரீரத்துல பாயுது. உன் சரீரத்துல பாயும் பொழுதுதான் நீ உருமாற்றம் அடைகிறாய், வேறு மனுஷராய் மாறுகிறாய், அற்புத அடையாளம் செய்யக்கூடிய மனிதனாய் மாறுகிறாய். உன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம், நீ மறுபடியும் பிறந்தவன் பாக்கியவான். இந்த உலகத்துல மறுபடியும் பிறந்தவன் சத்தியம் தெரியணும். மறுபடியும் பிறந்துட்டேன்னா உன் அப்பா உள்ள அந்த வித்து, அந்த ஜீன் சிலுவையில சாகடிக்கப்பட்டுட்டு ஏசப்பாவுடைய ஜீன் உனக்குள்ள வந்துட்டு, அந்த ஜீனுக்குள்ள இருக்கிற நீதி, அந்த ஜீனுக்குள்ள இருக்கிற அதிகாரம், அந்த ஜீனுக்குள்ள இருக்கிற மகிமை உனக்குள்ள இருக்கு. நான் புது சிருஷ்டி. பழசு எல்லாம் ஒளிஞ்சிட்டு எல்லாம் புதுசாயிட்டு, எல்லாம் பிரஸ் ஆயிட்டு. எப்படி பிரஸ் ஆயிடுச்சு? அது என் அப்பா அம்மாவுடைய ஜீன்னால இல்ல, என் ஏசப்பா ஆவியா எனக்குள்ள வந்தனால, அந்த ஜீனுக்குள்ள நான் என் ஆவி போனனால, அவருடைய இதெல்லாம் எனக்கு வரும்போது என்னுடைய இதெல்லாம் புதுசா மாறிட்டு உருமாற்றம் அடைஞ்சிட்டு கைகளை தட்டுவோம். உருமாற்றம் அடைஞ்சிட்டு சமாதானம் வந்துட்டு, சந்தோஷம் வந்துட்டு, அற்புதம் நடந்துட்டு, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வந்துட்டு, உனக்கு உயர்வு வந்துட்டு, உனக்கு செழிப்பு வந்துட்டு, இந்த சத்தியத்தை நீ புரிஞ்சுக்கிட்ட நீ வேற ஆளா மாற போற. கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறார், அவரோடு ஒரே ஆவியாய் அவர் இருக்கிற வண்ணமாக. இயேசு நித்தியத்துல இப்ப எப்படி இருக்கிறாரு? ஃப்ரெஷ்ஷா இருக்கிறார், பரிசுத்தமா இருக்கிறாரு, நீதியா இருக்கிறாரு, வல்லமுடைய தேவனாய் இருக்கிறாரு, ஐயா அற்புதமான தேவனா இருக்கிறாரு. அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் பூமியில நாம் இருக்கிறோம். அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற ஃப்ரெஷ்ஷா உள்ளதெல்லாம் என் மனித ஆவில இருக்கியா? அப்ப நான் அவரை மாதிரியே நான் பூமியில வாழ முடியும். அந்த வாழ்வை நான் திறந்து விடணும். சிந்தையை மாத்து, இப்பொழுதே சிந்தையை மாத்து. உன் கோளாறையும் நினைச்சுக்கிட்டு இருக்காத, உன்னுடைய அசுத்தத்தையும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாத. ஏசப்பா சிலுவையில சம்பாதித்ததை நினை. உன்னையே நீ தாழ்வா எண்ணாத. உன்னை பிதா ஆவியோடு உண்மையோடு தான் கொண்டு வர சொல்றாரு. என் பிதா பாக்குறதெல்லாம் உனக்கு, நீ எவ்வளவு கோளாறா இருந்தாலும் அவர் கிறிஸ்துடைய நீதியை உனக்குள்ள வச்சுதான் உன்னை பெர்ஃபெக்ட்டா பாக்குறாரு. அப்படியே நீனும் பார்க்க பழகிட்டேன்னா ஆத்துமா மாறிடும். இன்னும் பழக ஒரு சரீரம் மாறிடும். நீ வேற ஆளா மாறிடுவ. நீ வேதத்திலே பாருங்க, யாருமே யோக்கியம், எல்லாம் கோளாறு பிடிச்சதான். பேதுருல இருந்து 12 அப்போஸ்தலர் அவ்வளவு பேரும் கோளாறு தான். ஆனா பெந்தெகோஸ்தே நாள்ல கிறிஸ்து ஆவியா உள்ள வரும் பொழுது, அந்த ஜீன் வரும் பொழுது வேற ஆளாவே மாறிட்டாங்க. இயேசு மாதிரியே அற்புதம் செஞ்சாங்க. அப்போ மறுபடியும் பிறந்த சத்தியம் உனக்கு தெரியணும். நீ மறுபடியும் பிறந்த சத்தியம் உன்னுடைய ஆவியில தான் எல்லா வேலையும் நடக்கு. ஆத்துமா பார்க்க முடியாது, சரீரம் பார்க்க முடியாது. ஆவியில உள்ளது எப்படி பார்க்க முடியும்? பைபிளை படிச்சாதான் பார்க்க முடியும். அதை பார்த்து நீ விசுவாசித்து அந்த சிந்தைங்கிற வாழ்வை நீ திறந்து விடும் பொழுது, அப்பதான் ஆவியில இருக்கிறாங்க. டேங்க்ல இருக்கிற தண்ணி எப்படி குழாய் வழியா உன் பைப்புக்கு அல்லது உன் குடத்துக்கு ஒரு தொட்டிக்கு வருதோ, அதே மாதிரி ஆத்மாவுக்கு சரீரத்துக்கு அந்த ஆசீர்வாதம் பாஞ்சு உன்னை ஆசீர்வதிக்கணும்னா, ஆண்டவர் சொன்ன ஒரு நினைவுகள் எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். தேவனை அறிகிற அறிவுக்கு ரோதமா எழும்புற எல்லா எண்ணங்களை கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்தி, உண்மையுள்ள விளைவுகளோ, ஒழுக்கமுள்ள விளைவுகளோ, கற்புள்ள விளைவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதுவே சிந்தித்துக் கொண்டிரு. இதுக்கு மெயின் சத்தியம் பைபிளை படிச்சுக்கிட்டே. என் அப்பா செய்ய வேண்டியதை செஞ்சுட்டாரு, என் அப்பா செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டாரு. அதை கொண்டு வந்து உன் மனித ஆவிலையும் வச்சுட்டாரு. அதை நீ வேதத்தை படிச்சாதான் நீ கண்டுபிடிக்க முடியும். ஒன்னு விசுவாசி.
நான் முந்தா நாள் பார்த்த செய்தியில விசுவாசத்தை குறித்து பார்த்த பாடம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசித்ததை சிந்திச்சுக்கிட்டே இரு. யோசுவா சிந்திச்சுக்கிட்டே இருந்தான், கானானை சுதந்திரிச்சுட்டாயா. இன்னைக்கு உனக்குள்ள தேவன் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஏன் அணிவிக்க முடியல? தீர்க்கதரிசிகளுக்கு ஒண்ணு வெளிப்படுத்துற சொன்னாங்க, கை கேட்டது என்ன இல்லையா, வாய் கேட்டலையா. அப்படி என்ன அர்த்தம்? அவர் செஞ்சு எல்லாத்தையும் மனித ஆவிக்குள்ள வச்சும் நீ அதை சிந்திக்காம இருந்தேன்னா அதை அணிவிக்க முடியாம போயிருவ. ஆண்டவரோட கற்றுத்தர இது தீர்க்கதரிசன செய்தி. எந்த பிரச்சனை நீ தலையில மாத்திடுவ. என் பிதா கிறிஸ்துவுக்குள்ள சத்துருடைய போராட்டமா, இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லா சத்துரு அழிஞ்சிச்சு. வல்லமை வேணுமா? இயேசு கிறிஸ்துவுக்குள் 9 வரங்களை பெற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவுக்குள் என் குறைகள் எல்லாம் மகிமைக்கு எத்தனை கோடி கடன் இருந்தாலும் பரவாயில்ல, கிறிஸ்துவுக்குள் அத்தனை கோடி கணங்களும் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கப்பட்டது. கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. நன்றி ஆவியானவர், நன்றி ஆவியானவர், நன்றி ஆவியானவர். இந்த சத்தியம் ஒவ்வொரு உள்ளத்தை ஆழமாய் பதியும். இந்த வார்த்தை தேடுற கொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தால் கடிந்து கொள்ளும். மத்தேயு 13:19 சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 13:19 உங்கள் எதிராளியான பிசாசானவர் சத்துரு உங்கள் இருதயத்துல சத்தியத்தை திருடுவானா, வசனத்தை திருடுவானா. என்ன வசனம்? எப்பா சிலுவையில் அவர் செஞ்சது பூரா உனக்குள்ள இருக்கு. கிறிஸ்துவுக்குள்ள உன்னதங்கள் எல்லா ஆசீர்வாதம் உனக்குள்ள இருக்கு. அதை நம்ப விட மாட்டான், விசுவாசிக்க விட மாட்டான், அதை சிந்திக்க விட மாட்டான். அந்த வார்த்தையை திருடுவான். நீ திருட இடம் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்துருவ. கை கெட்டது வாய் கெட்டாம போயிடும். நீ சிந்திச்சுக்கிட்டே இரு. ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய நினைவுகள் எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இவருடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாய் மாறுவதாக. இவர்கள் ஆவியும் தேவ ஆவியும் ஒன்றாய் இருக்கிறபடினால், ஒன்றாய் கலந்தபடினால் என் அப்பா இயேசுக்குள் இருப்பது கூட இவங்க ஆவியில் இருக்கிறது. இதை சிந்தித்து 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 செயல்பாட்டு கொண்டு வந்து குடும்பத்திலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இயேசுவின் நாமத்தில் அனுபவிப்பார்களா. தேவனே, நீர் அப்படி செய்ததுக்காக துதியும் கனமும் மகிமையும் வார்த்தையின் தேவனாய் இயேசுவுக்கே நான் மகிமை செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில்